சிவசக்தி அந்த ஆஃபர் வந்தது. பிகினிங்லேயே வந்து சுஜாதா விஜயகுமார் அவங்க கிட்ட பேசும்போதே கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் பேசினேன். ஷூட்டிங் போக மாட்டேன் சீரியலில், நான் அங்கே போய் அழுதுகிட்டே இருக்கணும், இங்கேயும் அழுதுட்டு தானே இருக்கப்போ. அவர் பரத் சொன்னார், பார்த்தீங்களா உங்களுக்கு தான் சார் திமிரு, அவங்களுக்கு திமிரு இல்லை இப்போப்பா அப்படின்ட்டு வந்துட்டேன். இந்த ஹீரோயின் வந்துருக்காங்க பாருங்க சார், எல்லாருக்கும் பேண்ட்டு சட்டை ஸ்வீட் பாக்ஸு எல்லா லைட்மேன் காலில் விழுந்து கும்பிட்டாங்க சார், பெரியவங்க காலில். எந்த ஹீரோயின் சார் விழுவாங்க அப்படின்னா, என்றைக்குமே உழைக்கிற வர்க்கம் நம்மளை பற்றி நல்லதாக சொன்னால் நம்ம என்றைக்குமே நல்லா இருப்போங்க, சூப்பருங்க நீங்கள் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு நான் பேசினேன். சினிமாவில் எனக்கு இந்த டேரக்டர், நான் சீரியல் எனக்கு இவர் தான்டா அப்படின்னு யார்? ஸோ அது வந்து நெகட்டிவ் ஷேடில் வந்தது எனக்கு. அதுதான் மௌனராகம். அதோட எக்ஸ்பீரியன்ஸை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது பாண்டவர் பூமி எப்படியோ அந்த மாதிரி வந்து மௌனராகம் மூவிலேருந்து வந்ததுனால என்னோட எல்லா டைரக்டர்ஸும் வந்து எனக்கு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க எப்பவுமே, சட்டிலாக நடிக்கிறீங்க அப்படின்னு. மைண்ட் வாய்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணிட்டேன். நான் பண்ண பிறகு அவர் வந்து அங்கே மானிட்டர்லேருந்து அவர் பார்க்குறது என்ஜாய் பண்ணுவார். மானிட்டர் பார்த்து இன்னும் இன்னும் கண்ணை விரி, இன்னும் கோவம். எனக்கு அதுக்கு மேலே வந்து வரல. அதுவும் மைண்ட் வாய்ஸில் வரணும். அது சார் அவ்வளோதான் சார் வரும் அப்படின்னு நான் செல்வத்துக்கிட்ட சொன்னேன். நீ வாயை திறந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை பாராட்டி இருக்கிறது ஷமிதா மட்டும்தான். அதே மாதிரி ஷமிதா வந்து சேரன் சாருக்கு அப்புறம் ஒரு டைரக்டரை அவ்வளவு மதிக்கிறது செல்வம் ஒன்றை மட்டும்தான். இது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு உன் ஃபோனில் வந்து ஒரு வாய்ஸ் நோட் இருக்குமே, ஏன் செல்வத்தை பற்றி சொன்னால் மட்டும் பிரேக் டவுன் ஆகுது? ஷமிதா வந்துட்டியா, இன்னைக்கு எனக்கு என்ன செஞ்சு தர போற? சாப்பாடு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு தடவை வந்து ரசம் வச்சேன். இந்த சினிமா சர்க்கிள் போயிட்டு இருக்கும் போது எப்படி திடீர்னு சீரியலுக்கு ஜம்பிங்க? சீரியல் ஆக்சுவலாக எனக்கு ஐடியாவே கிடையாது. சிஸ்டர் தான் இருந்தா, சொன்னேன் இல்லை ஆல்ரெடி, சிஸ்டர் தான் இருந்தா. சரி, அவள் பண்ணிகிட்டு இருக்கும்போது சூப்பராக இருந்தது சீரியல்ஸ் எல்லாம். 9 to 9 ஜாப் மாதிரி அழகாக வருவாங்க, ஹாப்பியாக ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஆஃபர் வந்தது. நான் சீரியல் பண்ண மாட்டேன். எதுக்கு பண்ண மாட்டேன்? கிளிசரின் போட்டு அழுதுகிட்டே இருக்கணும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக எனக்கு வந்து இந்த சிவசக்தி அந்த ஆஃபர் வந்தது. அது ஆக்சுவலாக நல்ல ஸ்டோரி, எனக்கு பிடிச்சிருந்தது. பட் எனக்கு என்னென்ன பிகினிங்லேயே வந்து கொஞ்சம் சுஜாதா விஜயகுமார் அவங்க தான் பேசினாங்க என்கிட்ட எல்லாமே. ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போதே கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் பேசினேன். அவங்க என்னை வேணாம் சொல்லணுன்றதுக்காக. இவன் வந்து இந்த மாதிரி பேசுகிறா, இவ ஹீரோயினா வேணாம் நம்ம சீரியலுக்கு அப்படி சொல்லிடுவாங்கன்னு சொல்லி ஆசையில் பேசினேன். பட் நடக்கலை. அது அக்ரிமெண்ட்டெல்லாம் கொண்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங், ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஞாபகம் இருக்குது. 3:30 மணி வரைக்கும் உட்காந்து அழுதேன். ஷூட்டிங் போக மாட்டேன் சீரியலில், நான் அங்கே போய் அழுதுகிட்டே இருக்கணும், இங்கேயும் அழுதுட்டு தானே இருக்கப்போ அப்படின்னு சொல்லி அது போக ஆரம்பித்தா அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரேணுகா மேடம் சீனியர் ஆர்டிஸ்ட், எல்லாம் சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணேன் சீரியலில் கண்டினியூஸாக. அந்த ஒரு சீரியல்லே ரேணுகா மேடம், சபிதா அம்மா, பிரியா மேடம் இவங்களோடலாம் ஒர்க் பண்ணேன். ஸோ நல்ல விஷயம். அதில் வந்து நீ ரிக்ரெட் பண்ணி கூட நடித்த ஒரே ஒரு ஆள் நான் தான் நினைக்கிறேன். சச்சா அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வாட்டி எனக்கு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. எனக்கு அது ஆக்சுவலாக சஞ்சீவ் பண்ண வேண்டிய கேரக்டர். ஆமாம், அவன் டேட்டு ப்ராப்ளம் வந்து என்ன சொன்னாங்க. சரி, நான் போய் நடித்தேன். அவன் நடிக்கும் போது ஃபஸ்ட்டு டே வந்து இந்த கிருஷ்ணவேணி தேட்டர்கிட்ட ஒரு ஹவுஸ், அங்கே போனோன்னே சந்தில் இந்த ரயில்வே ட்ராக்கு முன்னாடி வீடு, பரத்னு ஒரு அசோசியேட் டேரக்டர் இருந்தார். ஆமாம், அவர் நேரம் வந்து சார் வாங்க ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன் அப்படின்னாரு. யார் அப்படின்னு, அவங்க தான் உங்களுக்கு இதில் சிஸ்டர். சரி யார்? ஷமிதா பாண்டவர் பூமி, வாங்க. நான் சொன்னேன், ஏன் நான் வரணும், அவங்க வந்து என்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகட்டும். நான் வந்து என்னென்னா, சரி சினிமா ஹீரோயினா கொஞ்சம் திமிராக தான் இருப்பாங்க, நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னா அப்படி தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு ஷாட் நம்ம நடிக்கும் போது நீ தான் வந்து என்கிட்ட பேசினேன், ஹாய் ஜி அம் ஷமிதா அப்படின்னோன்னே. அப்போ நான் சொன்னேன், அவர் பரத் சொன்னார், பார்த்தீங்களா உங்களுக்கு தான் சார் திமிரு, அவங்களுக்கு திமிரு இல்லை இப்போப்பா அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்போ சரி இப்படியே போயிட்டு இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் ஒன்று பற்றி கேள்விப்பட ஆரம்பித்தேன். ஒரு தீபாவளி டைம் வந்துச்சு. அந்த சீரியல் வந்து ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இன்னொரு ஹீரோயின் வச்சு எடுத்திருந்தாங்க. அந்த ஹீரோயின் பேரை நான் சொல்ல விரும்பல. அவங்க தீபாவளிக்கு வந்து எல்லாருக்கும் கீ செயின் கொடுத்தாங்களாம். ஓகேவா? அதை நான் கிண்டல் பண்ணி சொல்ல வரல. பட் அவர் லைட்மேன் சொன்னதை நான் சொல்கிறேன். சார் இந்த ஹீரோயின் வந்துருக்காங்க பாருங்கள் சார், எல்லாருக்கும் பேண்ட்டு சட்டை ஸ்வீட் பாக்ஸு எல்லா லைட்மேன் காலில் விழுந்து கும்பிட்டாங்க சார், பெரியவங்க காலில். எந்த ஹீரோயின் சார் விழுவாங்க அப்படின்னா,
அப்படியா பரவாயில்லையே, நம்ம இது வரைக்கும் ட்ரெஸ்லாம் கொடுத்தது இல்லை, இனிமேல் நம்மளும் ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் நானாக வந்து பாபா ஹாஸ்பிட்டலில் ஷூட்டிங் ஞாபகம் இருக்கும். நான் வந்து சொன்னேன், வெரி குட்ங்க, உங்களை பற்றி எல்லோரும் நல்லதாக சொல்கிறாங்கங்க, என்றைக்குமே உழைக்கிற வர்க்கம் நம்மளை பற்றி நல்லதாக சொன்னால் நம்ம என்றைக்குமே நல்லா இருப்போங்க, சூப்பருங்க நீங்கள் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு நான் பேசினேன். அதுக்கப்புறம் தான் உங்கள் மேலே ஒரு மரியாதை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது நம்ம நிறையா பேசிட்டோம். இப்போ நான் என்ன கேட்க போகிறேன்னா, சிவசக்தி சீரியல் நிஜமாவே சூப்பர் ஸ்டோரி. அது ஷமிதாவுக்கு வந்து அது நிஜமாலுமே அது வந்து அது ரொம்ப நல்ல கதை. அதில் என்னோட கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது இன்ஃபேக்ட் அவன் அண்ணனாக நடிச்சிருந்தேன். அந்த சீரியல் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடியே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் 2-3 சீரியல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய சீரியல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், ஓகேவா. அதில் நான் மறக்க முடியாத, நீ மறக்க முடியாத, உனக்கு பிடிச்ச இது தாண்டா என் சீரியல், சினிமாவில் எனக்கு இந்த டேரக்டர், நான் சீரியல் எனக்கு இவர் தாண்டா அப்படின்னு யார்? ஐ திங்க் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன், ஒரு 4-5 சீரியல்ஸ் பண்ணேன். எனக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆஃபர் வந்தது எனக்கு. ஸோ அது வந்து நெகட்டிவ் ஷேடில் வந்தது எனக்கு. அதுதான் மௌனராகம். ஸோ நான் சொல்லணுன்னா அதுதான். ஏன்னா மற்ற அந்த 4-5 ஹீரோயினாக பண்ணது எனக்கு வந்து ரெக்கக்னிஷன் எல்லாம் கொடுத்தது. பட் ஸ்டில் நீங்கள் கேட்ட அந்த ஒரு இது வந்து எனக்கு மௌனராகம் தான் நான் சொல்லுவேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது பாண்டவர் பூமி எப்படியோ அந்த மாதிரி வந்து மௌனராகம். பட் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் போன பிறகு ரொம்ப சேலஞ்சிங்காக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணது. ஏன்னா நெகட்டிவ் ஷேடுன்றப்போ நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்காது உனக்கு. ஸோ அது வந்து எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தது. எல்லாமே நிறைய இருக்குது மௌனராகம் பற்றி பேசல. இல்லை, நான் ஒன்று கேட்குறேன், அவசரம் கிடையாது, நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மௌனராகம் சீரியல் வந்து கேட்டோன்னே ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு வேளை அந்த டேரக்டர் என் ஃப்ரெண்டு அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணது, நான் அவருன்னு சொல்ல மாட்டேன், என் ஃப்ரெண்டு, நீ வா பண்ண பேசுவேன். செல்வம் வந்து ஷமிதான் பேர் வராது, ஸ்மிதா நடிப்பாங்களா, நான் சொன்னேன் ஸ்மிதா நடிப்பேன்னா ஸ்மிதா கிட்டே போய் கேள்வி, ஏன்ட்டு ஏன் கேட்குறேன், ஓ உன் பொண்டாட்டி ஸ்மிதா நடிப்பாங்களா, என் பொண்டாட்டி பேர் ஷமிதா செல்வம், என்னப்பா அப்படின்னேன். இல்லை உங்கள் பொண்ணு நடிக்கணும். நான் சொன்னேன், பொண்ணுலாம் நடிக்கணும்னு சொன்னால் உதவாங்க செல்வம், அவள் இப்போ தான் வந்து, ஏன்னா ரேனாக்கு வந்து அப்போ வந்து 2 வயசோ 1 வயசோ, அப்போ அவளை வந்து தெரி படத்துக்கு கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம 2 பேரும் வந்து ஈஏ போயிட்டு இருக்கும்போது ஃபோன் வச்சு ஆடிஷனுக்கு அட்லீஸ்ட் சார் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு கர்ணான்னு ஒரு அசிஸ்டன்ட் ஆக்டர் இருந்தார். நான் சொன்னேன், கர்ணா நான் நடிக்க ரெடி, என்னை கூப்பிடுங்க, நான் வேணா நடிக்கிறேன், என் பொண்ணு நடிக்க விட மாட்டேன், அவள் படிக்கிறா விடுங்கண்ணா. இல்லை அட்லீஸ்ட் சார் வந்து மகேந்தர் சார் வீட்டு ஃபங்க்ஷனில் ரேனாவை பார்த்தாரு, துருந்துருக்கா அந்த குழந்தை, அந்த மாதிரி தான் வேணும்னு, படிக்கிற பொண்ணை கெடுக்க வேண்டாம் அப்படின்னோடனே, இப்போ நீ கூட சொன்னேன், ஏன் விஜய் சாரோட பொண்ணை நடிக்கிறதுக்கு ஏன் நீ வேணான்ற அப்படின்னேன். அப்போ நான் என்ன சொன்னேன், நான் தானே சான்ஸ் கேட்குறேன், எனக்கு கொடுக்கல. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாங்க. ஸோ இதுலேயும் செல்வம் வந்து ஷமிதா ரேனா கேட்டாப்புல. நான் சொன்னேன், என் பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறா, நான் தான் சரியாக படிக்கல, என் பொண்ணு அதை ஒழுங்காக படிக்கட்டும், அது கெடுக்க வேண்டாம், சரி பொண்ணு வேண்டாம் அம்மாவாவது நடிக்கட்டும், அது நீ பேசிக்கோ அப்படின்னு தான் நம்பரை கொடுத்தேன். எடுத்தோன்னே ஒரு 2 பேருக்கு செட் ஆச்சா, செட் ஆகலையா? ஃபோன் காலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷூட்டிங்கில் சொல்கிறேன், ஷூட்டிங்கில் இருந்தது, பிகினிங்கில் வந்து இருந்தது. பிகாஸ் நான் வந்து ஹீரோயினாக பண்ணிட்டு இருந்தேன், நான் எதுவுமே டிமாண்ட் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணி எனக்கு அந்த ரெஸ்பெக்டோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அது கேட்கணும், அது வராது, நமக்கு அப்படி வளர்த்துட்டாங்க அப்படி. ஸோ இங்கே வந்த பிறகு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு ப்ராப்ளம். அதுவும் முக்கியமாக சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு ஷார்ட் டைனிங் டேபிள் கிட்டே என் பொண்ணோட டயலாக் பேசணும், அதில் வந்து ஒரு சின்ன வேரியேஷன் காட்டணுன்னா, ஸோ அதை நான் பண்ணிட்டேன். அவர் சொன்னார், நான் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பழக்கம்னா, டைரக்டர்ஸோட ஃபேஸ் பார்க்குற பழக்கம் இருக்குது கட்டுன்னு சொன்ன பிறகு. ஏன்னா அதை வச்சு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், ஓகேவா பண்ணியிருக்கேன், சூப்பராக பண்ணியிருக்கேன், நானே ஒரு கேல்குலேஷன் போட்டுப்பேன். அவர் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு இது சொன்னார், அதுவும் பண்ணேன். பட் அதுலேயும் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்புறம் இவ டேர்ன் பண்ண பிறகு இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு வந்தார். ஸ்ருதியை டேர்ன் பண்ண சொல்லலாம், இங்கே போட்டுட்டு இப்படி பண்ணிக்கலாமா, சரி ஓகே சார், அதுவும் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு இது சொல்லியிருந்தார், அது டோட்டலாகவே அந்த வேரியேஷன் இல்லாமல் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 4 இது எடுத்துகிட்டு எல்லாமே ஓகே போட சொல்லிட்டாரு. நான் நினச்சேன் 4மே ஓகேவா அப்படின்னு யோசித்தேன். சரி நெக்ஸ்ட் டே போனேன், லாங் லொக்கேஷன், 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். இங்கேருந்து 3:30க்கு எழுந்து நான் ரெடியாகி போனால் தான் உண்டு. காலகட்டத்தில் போய் நின்று நடிச்சிட்ருக்கேன் நான். எனக்கு மூவிலேருந்து வந்ததுனால என்னோட எல்லா டைரக்டர்ஸும் வந்து எனக்கு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க எப்பவுமே, சட்டிலாக நடிக்கிறீங்க அப்படின்னு. இவர் வந்து ஒரு ரியாக்ஷன் மைண்ட் வாய்ஸ் போயிட்டு இருந்தது.
மைண்ட் வாய்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணிட்டேன். நான் பண்ண பிறகு அவர் வந்து அங்கே மானிட்டர்லேருந்து அவர் பார்க்கறது என்ஜாய் பண்ணுவார். மானிட்டர் பார்த்து அழற சீனு அழுதுடுவார், அந்த மாதிரி இருப்பார். பார்த்துட்டு இன்னும் இன்னும் கண்ணை விரி, இன்னும் இன்னும் கோவம், இன்னும் கோவம். எனக்கு அதுக்கு மேலே வந்து வரல. அதுவும் மைண்ட் வாய்ஸில் வரணும். அது சார் அவ்வளோதான் சார் வரும் அப்படின்னு. எனக்கு ப்ராப்பராக என்ன வேர்டு சொல்லணும்னு தெரியல, அவ்வளோதான் சார் வரும் அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை இல்லை இன்னும் நல்லா வரணும் சார், இதுக்கு அவ்வளோதானே சார் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னானே, சார் நீங்கள் வேறு யாரையாவது போட்டுக்கோங்க சார், நான் போயிடுறேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு ஃபோன் பண்ணார் அவர். ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே வந்து இந்த ஜுவல்லரி ஆக்சசரிஸ் எங்கள் அம்மா மாதிரியே. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, அவர் ரீமேக் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க. என் ரோல் வந்து பக்கா நெகட்டிவ் ரோல். அவர் சொன்னது வந்து எப்பவுமே கோவமாக இருப்பேன், ஹஸ்பண்ட் சைட்லேருந்து யாருமே வந்து நீ அக்செப்ட் பண்ண மாட்டே, பிடிக்காது உனக்கு, ஸோ கத்திக்கிட்டே இருப்ப கோமா, இப்படி தான் சொன்னார். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவர் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் பொசசிவ் என் ஹஸ்பண்ட் மேலே. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை நான் கத்துறதுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லை. ஏன்னா அவர் சாஃப்ட், என்னை ஹர்ட் பண்ண மாட்டார். அப்போ நான் அவரை கத்தி எதுவும் யூஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாரு எனக்கு. பெட்ரூம் சீனு நான் அவரை வந்து கோவமாக திட்டிட்டு அதுக்கப்புறம் ஓவர் லெவலில் எமோஷன் ஆகி அழுவேன். ஒரு மானிட்டர் பார்க்கும்போது பண்ணேன். அவர் வந்து அதுக்கு பிடிச்சிருந்தது. சொன்ன ரோல் வேறு, இது வேறு. ஸோ அப்பத்துலேருந்து நாங்கள் வந்து கொஞ்சம் அந்த ஒர்க் வைஸில் வந்து வெரி சென்சிபிள் டேரக்டர்ல. இப்போ நீ ஒன்று பண்ணோன்னே அது எடுத்தாப்புல அது ஒரு முடிவு எடுக்கு. செல்வம் வந்து ஒரு சென்சிபிள் டேரக்டர். ஆனால் ஈகோன்னு சொல்லுவாங்க, வெளியில் என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் நான் அவர் கத்துனதோ திட்டினதோ அசிங்கமாக பேசினதோ செட்டில் இட் ஆல் டிபெண்ட்ஸ். ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து அந்த ஒர்க்கில் கரெக்டாக கொடுத்துட்டா he is damn good. ஒரு ஆர்டிஸ்டுக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் அமையிறதுன்றது வந்து இட்ஸ் அ கிஃப்ட். அப்போதான் நீ வெளியில் வந்து இப்போ பாண்டவர் பூமிக்கு அப்புறம் மௌனராகம் தான் கேட்பாங்க, காது காதுன்னு. அது நான் பண்ணது இல்லை, அது அவர் உருவாக்கி இருக்காரு, சப்போர்ட் பண்ணாரு, ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதுதான் இப்போ என்ன தெரியுமா, நான் சில பேர்லாம் பார்க்குறேன், சில டேரக்டருங்களாம் வந்து இப்போ நான் எல்லாத்தையும் சொல்லலை, நானும் நல்ல டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலாஜி யாதவ் சார், விக்ரமாதித்யன், தாய் செல்வம், இப்படி நான் சொல்லிட்டு போகலாம். நான் நல்ல டேரக்டர்ஸ் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ சில நேரங்கள் என்ன ஆகுதுன்னா, சன் டிவியில் ரவி சார் ரொம்ப இருக்குது. ஏன்னா நான் ஒன்று பண்ணேன்னு என்னை பற்றி அவருக்கு தெரியும், ஸ்ரீ பண்ணால் விட்டுடலாம் அப்படின்னு. இப்போ என்ன ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு இந்த கேரக்டர் இப்படி தான் பேசும், அப்படி தான், இது ஏன் இப்படி பேசும், இது ஏன் இப்படி பண்ணணும், கரெக்டாக சொன்னால் நம்ம ஏற்றுக்கலாம், கரெக்டாக சொல்லாத போது நம்ம பண்ணும்போது நான் ஒன்று நினச்சேன் அப்படின்னும் போது இரிட்டேட் ஆகுது. அது என்னென்னா, டேரக்டருக்கு அவங்க சொந்தமாக சொன்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு மேலே இருக்கவங்க சொல்லி, அவங்களுக்கு இருக்கவங்க மேலே சொல்லி, இன்னைக்கு பாவம் டேரக்டர்ஸ். இதே செல்வம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல, செம்மையாக நடிக்கிற உன் ஒய்ஃப் கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு சொல்ல மாட்டேன். செல்வம் அது வரைக்கும் யாரையும் நல்லா ஆக்ட் பண்ணி சொன்னதே கிடையாது. என்னெல்லாம் என்ன கேட்பேன்னு நான் வந்து இன்டர்வியூவில் சொல்ல முடியாது. என்னை திட்டின செல்வம் வந்து என் ஃப்ரெண்டு தான். நான் யாருன்னு ஒரு சீரியல் பண்ணேன், நிறைய ப்ராஜெக்ட் கூட பண்ணியிருக்கேன். என்னை வந்து அவ்வளோ கேவலமாக திட்டுவாப்பில். ஆனால் செல்வத்துக்கு என்ன பிடிக்கும், வெளியே போயிட்டு அந்த ரியாக்ஷன் அவன் கரெக்டாக பண்ணான் அப்படின்னு என்கிட்ட சொல்ல மாட்டாப்புல. அப்போ ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணுறாப்புல, கேரளாலேருந்து ஃபோன் பண்ணுறாப்புல, ஷமிதா சூப்பராக அடிக்கிறாப்புல, கொஞ்சம் பார்த்து கற்றுக்கோ அப்படின்னாப்புல. சரி செல்வம். ஆனால் நான் செல்வத்துக்கிட்ட சொன்னேன், நீ வாயை திறந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை பாராட்டி இருக்கிறது ஷமிதாவை மட்டும்தான். அதே மாதிரி ஷமிதா வந்து சேரன் சாருக்கு அப்புறம் ஒரு டைரக்டரை அவ்வளவு மதிக்கிறது செல்வம் ஒன்றை மட்டும்தான். அந்த அளவுக்கு உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பாண்டேஜ் இருந்தது. நிஜமாலுமே எனக்கு அது பண்ணும்போது தெரியல, 2 பேருமே இந்த ஒர்க் இதில் அப்படி இருப்போம், அது பெட்டராக பண்ணணும், பெஸ்ட்டாக கொடுக்கணும்னா அவர் வந்து இவ என்னதான் பண்ணுவா அப்படின்னு பார்ப்பாரு. அதை பார்த்துட்டு தப்பு இருந்ததுன்னா தப்புன்னு சொல்லுவார். அதெல்லாம் எங்களுக்குள்ள ஓகே. அதையும் தாண்டி ஒரு க்யூட் அந்த பிரதர் சிஸ்டர் மாதிரியா எனக்கு தெரியல சொல்ல, அந்த ஒரு கேரிங் வந்து அவருக்கு எப்பவுமே மேலே இருந்தது. பட் அது லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன்னா, அவர் எனக்கு பர்த்டே கொடுத்த வாட்ச் தான் அது. எந்த அளவுக்கு நீ அவர் மேலே மரியாதை வச்சிருக்கன்றது. இது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு உன் ஃபோனில் வந்து ஒரு வாய்ஸ் நோட் இருக்குமே, ஏன் செல்வத்தை பற்றி சொன்னால் மட்டும் பிரேக் டவுன் ஆகுது? ஒர்க் பண்ணும்போது ஒர்க் இதில் தான் வந்து இருந்தேன் மோஸ்ட்லி. பட் எனக்கு இந்த அன்பு சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பிடிக்கும். பட் அங்கேருந்து அந்த 15 days அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒர்க்கில் அந்த சீன் அது மட்டும் இருந்துட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். ஷூட்டிங் ஷெட்யூல் கூட எனக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு 2-3 days மாறி மாறி முன்னாடியோ பின்னாடியோ அப்படி இருக்கும்.
ஸோ ஹில் பி வெயிட்டிங். ஷமிதா வந்துட்டியா, இன்னைக்கு எனக்கு என்ன செஞ்சு தர போகிறேன் சாப்பாடு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு தடவை வந்து ரசம் வச்சேன். ஸோ அப்பத்துலேருந்து யாருக்கு அந்த செட்டில் உடம்பு சரியில்லைனாலும் ரசம் ஃபுல்லாக வச்சுட்டு எல்லோரும் ரசம் குடிப்பாங்க. ஸோ அப்பத்துலேருந்து சமையல் ஆரம்பித்தேன். அவருக்கு வந்து என்னோட சமையலில் சிலது பிடிக்கும். தால் கிச்சடி, தயிர் சாதம் தாளிச்சு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும். இப்போ நான் வந்து காஃபி மக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மசாலா வடைன்னா பிடிக்கும். ஆஸ் அ டைரக்டராக கேப்டனாக இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கும். அங்கே நிறைய பிரச்சனையும் இருக்கும். அதெல்லாம் தாண்டி எனக்காக வந்து ஒருத்தவங்க யோசிக்கிறாங்க. மசாலா வடை பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரசத்தில் அது போட்டு கொடுப்பாங்க. பட் இவங்களுக்கு ப்ரொடக்ஷனில் வர்றது அந்த உளுந்து வடை. எனக்கு வெளியிலேருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட சொல்லி கொடுத்து அனுப்புவார். அப்போ எனக்கு வந்து இதெல்லாம் எடுத்துக்கலாம், அந்த ஒர்க் மேக்கப்பு அப்படி யோசிச்சுட்டு அந்த கூட இருக்கிற கோஸ்டாஸோட இருந்தேன்ல. ஸோ அதில் இருந்துட்டு எனக்கு என்னென்னா இவருக்கு எப்பவுமே என்னை பிடிக்குமா பிடிக்காதா அந்த ஒரு இதுக்கே போனதில்லை. நான் வாட்டர் பாட்டில்ஸு காஃபி மக்ஸ் எல்லாம் வாங்கினேன்னா எனக்கும் வேணும்னு கேட்பார். வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு பேக் கூட வாங்கியிருக்கேன். அவர் கடைசி வரைக்கும் அதை யூஸ் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன், நான் பார்க்கல. என்னோட நடித்த ஒரு பொண்ணு பார்த்தா. ஸோ எனக்கு அப்போ அது அந்த இது வந்து அனுபவிக்கலைன்னா அதுதான். ஒன்ஸ் அவர் வீட்டுக்கு கடைசியாக போகும்போது அப்போ தான் எல்லாமே ஃப்ளஷ் அவுட் ஆச்சு எனக்கு எல்லாமே. ஸோ அப்பத்துலேருந்து அது ரொம்ப அழகான ஒரு பாண்ட் இல்லை, இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். நான் வந்து அது எடுத்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அந்த பாண்டை வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அது ரொம்ப மிஸ் பண்ண. கடைசியாக எனக்கு ஞாபகம் இருக்குது, மௌனராகம் பார்ட் 2 ஒன்று நடிக்க சொல்லும் போது நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆமாம், அது ஆக்சுவலாக மௌனராகம் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, கிளைமேக்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து 2 ஆரம்பிக்கிறதா இருக்கிறதுனால வந்து அது முடிச்சிட்டாங்க ஆல் ஆஃப் அ சடனாக. நான் அதெல்லாம் பண்ணிட்டேன் கிளைமேக்ஸு. அப்போ டைரக்டர் சார் வந்து 2 நீ பண்ணுவான். இல்லை சார், 2ல் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ரோல் வந்து வராது, பசங்க பெருசாகிடுவாங்க. ஸோ இப்போ ஸ்ருதி தான் என்ன மாதிரி வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை, நீ ரைட்டர்கிட்ட பேசு. பிரியா தம்பி அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க வந்து உண்மையை சொன்னாங்க. அவங்க ஃபஸ்ட்லேருந்து என்னோடய காதம்பரி ரோலுக்கு முழு காரணம் வந்து பிரியா தம்பி அவங்களும் சரி டைரக்டரும், இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணது மட்டும்தான் அந்த காதம்பரி ரோலே வந்திருக்கு. இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்க சொன்னாங்க, இல்லை ஷமிதா பெருசாக வராது, ஸ்ருதி தான் உங்களை மாதிரி வருவாங்க. அவங்க உண்மையை சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி எனக்கா சார் உங்களுக்கா நான் எதுக்கு சார் பண்ணணும், நாங்கள் இப்படி தான் பேசிப்போம் சார். சார் அதுக்கப்புறம் உன் இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். அதுக்கப்புறம் 1000 எபிசோட்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கால் பண்ணி எனக்கு சேனல்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி சேனல்லேருந்து கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சிப்பி சேச்சி வந்து கால் பண்ணி பண்ணலாமா ஷமிதா அப்படின்னு. ஏன்னா முடிச்சிட்டோம், எல்லாமே வந்துட்டோம் சென்னைக்கு. அதுக்கப்புறம் சரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஓகே சொல்லிட்டு அது முடிக்கலாம் போனேன். பட் அங்கே என்ன ஆச்சுன்னா எனக்கு போயிட்டு இருந்தது எல்லாமே, அதாவது 3 years ஆஃப் ஃபேமிலி அது. ஏன்னா அங்கேயே ஸ்டேயிங் எல்லாம் இருந்தது கேரளாவில். ஆமாம், அங்கேயே ஸ்டே பண்ணி பண்ணும்போது வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் அவுட்டோர் போய் தனியாக ஸ்டே பண்ணி பண்ணும்போது எல்லாருமே டூ குட். எனக்கு மௌனராகம் வந்து ஒரு பெரிய பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லைஃப்பை பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன். நாங்கள் ஒரு விஷயம் சொல்லணுன்னா எதுவுமே தப்பு இல்லை ரைட் இல்லை, சிச்சுவேஷன் தான் தப்புன்னு ரைட்டு. இது வந்து அங்கே கற்றுக்கிட்டேன்னா. ஸோ எல்லாருமே ஆன் அண்ட் ஆஃபில் இருப்பாங்க என்னோட பேசுறது. அவங்களாம் ரொம்ப ஆசையாக அப்படியே வந்து பேசுவாங்க. நல்ல திடீர்னு ஓவர் நைட்டில் வந்து அப்படி ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருப்பாங்க. எனக்கு மைண்டு பிளாக் ஆகிடும். நம்ம தாய் செல்வன் சார் எதையோ யோசிக்கிற சீனுக்கு வா அப்படின்னு வருஷன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. பட் அதெல்லாம் நான் வந்து ரொம்ப எடுத்துக்கல, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த குரூப் வந்து ஒரு சர்டன் டைமில் அந்த 1000 எபிசோட்ஸ் எண்ட் ஆகிற டைமில் எனக்கு வந்து என் கேரக்டர் ஒரே ஒரு இதுதான், 2 யூனிட் எல்லாம் எடுப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் அப்போ என்ன வந்ததுன்னா, என்னோட குழந்தை வந்து என் புருஷன் அவருக்கு பிறந்ததா இல்லை என்னோடய பாய் ஃப்ரெண்டுக்கு பிறந்ததா, இதுதான். இது வந்து சேனல் ரொம்ப மாதமாக டிசைட் பண்ணிட்டு இருந்தது, எது வச்சா மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்டர் வந்து செல்வம் சார் அப்போ வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அப்போ வரல, ஸ்டார்டிங் டைம் அது. அப்போ அவர் சொன்னார், கொஞ்சம் அவங்க டிசைட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பேலன்சிங்காக வந்து
ரியாக்ட் பண்ணிவிடு. அதுக்கப்புறம் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏடியை வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க. அவர் கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டார், ரொம்ப இன்ட்ரோவர்ட், ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பார். ஸோ நான் அவரை கேட்கும்போது அது இன்னும் ஷமிதா ஒன்றும் டிசைட் பண்ணல அப்படின்னு. ஓகே, ட்ரஸ்ட்டு அந்த ஃபேமிலி மேலே ஓகேன்னு சொல்லிட்டு டயலாக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த குழந்தை ஸ்ருதி வந்து ராஜீவுக்கு பிறக்கலை. இப்போ ராஜீவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன் நிலம் என்ன ஆகும், நீ என்ன பண்ண போகிற அப்படின்றப்ப ரியாக்ஷன் வேறையா இருக்கும், ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். இப்போ என் பாய் ஃப்ரெண்டுக்கு பிறந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம் நம்ம. ஐயோ இது ரெண்டுமே நான் வேற மாதிரி பண்ணிக்கணும்னு ஆஸ் அன் ஆக்டராக நான் பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் சொல்ல வரல. எனக்கு கிடைக்கிற இடம் நான் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணிக்கணும்னு பார்ப்பேன். அதனால நான் இது வந்து எப்படா வரும் அந்த சீனுன்னு சொல்லி மைண்டில் வந்து வச்சுருந்தேன். அதுக்கு வேறு மாதிரி எமோட் பண்ணுமே அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு அது கடைசி வரைக்கும் எனக்கு வந்து அது வரவே இல்லை. பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் க்ளோஸில் வந்து அம்மாவோட கேரக்டர் வந்து சொல்கிறாங்க, மாஸ்டரில் வந்து மாற்றிருக்காங்க டைலாக், க்ளோஸில் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறாங்க இது வந்து பாய் ஃப்ரெண்டுக்கு பிறந்த குழந்தைன்னு. அப்போ என் ரியாக்ஷன் போடும்போது அதை நான் கேட்கும்போது கூட அவங்க வந்து போய் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு யூனிட்டும் மேலே ஃப்ளோரில் எந்த யூனிட்டும் நடந்துருந்தது. அங்கே ஷூட்டிங் எல்லாம் முடிச்ச பேக்கப் டைமில் எல்லாருமே என்னை வந்து சும்மா கேலி பண்ணாங்க. பட் நான் அது மைண்டில் எடுத்துக்கவே இல்லை. இப்படி துரோகம் பண்ணிட்டியே ராஜீவுக்கு அப்படின்னு சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. என் மூளைக்கு எட்டவே இல்லை அது. சரின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போயிட்டேன். அப்புறம் யோசிச்சேன் இன்னமும் ஒரு இனிமேல் நடந்திருக்குன்னு சொல்லி அப்போ கூட நான் வந்து கேட்கல யாருமே என்ன சீன் எடுத்தாங்க. வெரி நெக்ஸ்ட் டே மார்னிங்கு ஏடி இருந்தார், ஏடியை கூப்பிட்டு கேட்டேன் என்ன நடக்குது சீனு, முன்னாடி பின்னாடி. இது அவங்க அர்ஜென்ட்டாக எடுக்கிறதுனால எனக்கு முன்னாடி பின்னாடி தெரியாது, ஷார்ட்டாக தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு கீழே வந்து டிஎன்ஏ அந்த என்வெலப் கவர் கொடுத்து ஸ்ருதி வந்து என்னோட குழந்தை இல்லைன்னாலும் அவள் என் குழந்தையாக தான் வந்து வளரணும், இந்த விஷயம் யாருமே நீங்கள் ஸ்ருதி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஒரு சீன் எடுத்திருக்காங்க. ராஜீவ் பேசி நான் மேலே எங்கள் அம்மாவோட பேசிகிட்டு இருக்கேன். அப்போ எப்படி இது கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுல்ல, அப்போ அது சொல்லலாம்ல ஒரு ஆக்டர்கிட்ட. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஃபேமிலி அவ்வளோ பண்ணி செல்வம் தான் சொல்லியிருப்பாப்புல. செல்வம் சார் இல்லை, ஹெல்த் இஷ்யூஸ்னால. ஸோ இது நடந்தோன்னே எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ட்ரஸ்ட்ன்ற ஒரு அது வந்து உடஞ்சி அழுதுட்டேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது வந்து இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன், நீ வந்து சொல்கிற இல்லை அவங்க இன்னும் டிசைட் பண்ணல, அது எவ்வளோ பெரிய ட்ரஸ்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அது ஓகேல எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது. அதுக்கு நீ வந்து சொல்லலாமே வந்து இல்லை இந்த மாதிரி டிஎன்ஏ ரிப்போர்ட் இருந்தது, கீழே சீன் போச்சு ஷமிதா, ஸோ இது வந்து இப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பேன்ல. நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, நான் பண்ணுறேன், என்னோடய இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு வேணும்னா நான் சிலது போட்டுக்கிறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, நான் பண்ணித்தரேன், முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இந்த ஒரு விஷயம் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணி அது என்னென்னமோ ஒரு கொலாப்ஸ் ஆச்சு ஸ்ரீ. எனக்கு இப்போ வரைக்குமே ஆன்சர் இல்லை அது. சரி, ஃபைனலாக கரோனா வந்துடுச்சு, ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு சீசன் தான் பண்ண போகிறதா சொல்லும்போது நான் நினச்சேன், நான் ரொம்ப உனக்கே தெரியும் நான் எப்படி இதான. ஸோ கால் வந்து 3 பேர்கிட்ட இருந்தோம், யாரும் கன்வின்ஸ் பண்ணியே கால் பண்ணேன். என்ன ஷமிதா ஓகேவா, கோவம் போயிடுச்சா, பண்ணலாமா, பண்ணலையா, சரி ஓகே, இப்படி தான் இருந்தது. அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எப்படி பண்ணணும்னு தோணும், அவ்வளோ ஹார்ட் ஒர்க். அதாவது தாயசெல்வன் சார் வந்து என்னை வந்து கத்த வேணாம்னு சொல்லுவார் சஜஷன்ஸ்க்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் ப்ளஸ் ஹியூமன் பீயிங் சொல்கிறேன்னா. ஸோ ஒருத்தங்களோட ஒர்க்கோட அந்த வேல்யூ வந்து அவருக்கு தெரியுது. அவங்க என்ன போடுறாங்க, இன்புட் என்ன வழியோடு பண்ணுறாங்க. 1 or 2 டெம்பரேச்சர் இருந்தால் கூட செல்வம் சாருக்கு நடிச்சே ஆகணும், கிளிசரின் போட்டு ஆகணும். நோஸ் ரன்னிங் நோஸ் இருந்தாலும் 1 more டைலாக் ஃப்ரம் த பிகினிங். அது அவர் ஒரு வேளை கேட்கலன்னா நான் திருப்பி 1 more கிட்ட அப்படி தான் பண்ணுவேன். இதுதான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒத்துமை. ஸோ இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்க்கு நீ கொடுக்குற வேல்யூ இதுவா, ரெஸ்பெக்ட் இதுவா, இது வரைக்குமே எனக்கு தெரியல ஸ்ரீ, அது என்ன ரீசனு. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், இவ்வளோ தூரம் நம்ம உழைச்சி கொடுத்துருக்கோம், நைட் ஷூட்ஸு, சாப்பிடாமல் தூங்காமல் ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு போய் உட்காருவேன். பேசிக்கு சின்னதாக கூட மரியாதை கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா யாராவது ஒருத்தங்களாவது. ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அது நானாக வெளியில் வந்த ப்ராஜெக்ட்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு நாள் நம்ம ஹாலில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது செல்வம் ஃபோன் பண்ணாப்புல. பொன்னின்னு ஒரு சீரியல் இருக்கு, உன்னை பண்ண சொன்னாப்புல. நீ பண்ண மாட்டேன்ன. நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ நீ சொன்ன, நீ எதுக்குமே வந்து கேட்டதில்ல. செல்வம் ஒன்று சொன்னால் அதுக்கு நீ மறுவார்த்தை பேசினதில்ல. சார் நீங்கள் இருக்கீங்க சார், நான் பண்ணுறேன். அப்போ வந்து செல்வம் வந்து உனக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தாப்புல. ஆக்ட் பண்ணுறதுக்கு, நீ எப்படி உன்னோட லுக் இப்போ என்னென்னா, மேடம் அப்படி ட்ரெஸ் பண்ணுங்கள், இப்படி ட்ரெஸ் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அது போடுங்க, அவங்கள மாதிரி பண்ணுங்கள், இவங்கள மாதிரி பண்ணுங்கள், நம்மளுக்கு 10 ஃபோட்டோ அனுப்புவாங்க. இன்றைக்கி அது வந்து ஒரு ஃபார்மேட் ஆகிடுச்சு. ஆனால் செல்வம் வந்து உனக்கு எது கரெக்டாக இருக்கும், உனக்கு எது பிடிக்கும். எனக்கு பிடிக்காத ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் நின்னா கான்ஷியஸ் ஆகிடுவேன். நான் கான்ஷியஸ் ஆகிட்டேன்னா நடிக்கும்போது கான்ஷியஸாக இருப்பேன். இந்த பேசிக் விஷயம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஷமிதாவுக்கு வந்து சம்மந்தம் இல்லாமல் ஷமிதாவோட உருவ அமைப்பு, முக அமைப்பு இல்லாமல் ஒரு வேறு யாராவது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபேஸுக்கு ஒரு கொண்டையை காட்டுவாங்க. அது நம்மளுக்கு செட் ஆகாது. என்னென்ன தெரியுமா சொல்லுவாங்க, சார் நீங்கள் சூட், நான் சொன்னால் நான் சூட்டு போட்டேன்னா டிடிஆர் மாதிரியே இருப்பாங்க, நான் சூட்டு போட்டேன்னா ரொம்ப காமெடியாக இருப்பேன், நான் நல்லா இருக்க மாட்டேன், எனக்கு வேண்டாங்க அப்படின்னா கேட்க. அப்போ கம்ஃபர்டபுள். எனக்கு இது ஏன் சொல்ல வரேன்னா, சினிமாவில் வந்து சேரன் ஒருத்தர் கிடச்சது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி செல்வம் கிடச்சது உனக்கு நிஜமாலுமே இம்பார்ட்டண்ட். இன்றைக்கும் வீட்டில் வந்து உனக்கு ஜீ தமிழ் ஒரு அவார்டு, உனக்கு எல்லாருமே ஜீ தமிழ் அவார்டு கொடுக்கும்போது என்ன ஃபோட்டோ கொடுப்பாங்க, உனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா செல்வம் சார் சேரில் உட்காந்துருப்பாரு, எனக்கு பின்னாடி உட்காந்துருப்பேன். அந்த ஃபோட்டோ ஒன்றும் நம்ம வீட்டில் இருக்குது. நீ எந்த அளவுக்கு செல்வம் மேலே அன்பு வச்சிருக்கேன்னா, அவன் லாஸ்ட்டாக உனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சான். அந்த வாய்ஸ் நோட் வச்சுருக்கல, காட்டு. அது வந்து ஹேர் ஸ்டைல் பற்றி காட்டு, நான் ப்ளே பண்ணுறேன். ஒரு ஹெல்தி டிஸ்கஷன். ஹேர் ஸ்டைலானா கூட ஒரு டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்டோட ஹேர் ஸ்டைல் வரைக்கும் ஃப்ரீடம் கொடுக்குறான்றது. ஷமிதா, இது ஓகே ஷமிதா, இது ரொம்ப யூத்தாக தெரியுது. அதனால் வந்து எனக்கு இது ஓகே, இது அனுப்பு, ஃபோட்டோ அனுப்பிட்டே வந்துட்டு இருக்கிற ஃபோட்டோவை அனுப்பு. அது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி, அந்த நான் ஒரு ஐடியாவோடு வர்றது கேட்குறேன். அது இல்லாமல் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி கொண்டை போட்டு அந்த மாதிரி வச்சு எனக்கு எடுப்பேன். டைம் எடுத்துக்கோ, இன்றைக்கி ஃபுல்லாக டைம் எடுத்துக்கோ, நாளைக்கு எடுத்து அனுப்பு எனக்கு. இது ஒரு சாதாரண மெசேஜ் தான், ஓகேவா? இது ஒரு சாதாரண மெசேஜ் தான். இந்த மெசேஜையும் உனக்கு அவர் அனுப்புகிறாரு, அதை நீ இன்னும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னா இட் ஷோஸ் தி ரெஸ்பெக்ட், தி லவ், தி கிராட்டிடியூட். இப்படி ஒரு டைரக்டர் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க. எல்லாத்த விடையும் எனக்கு அந்த ஒர்க்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணது வந்து பிஃபோர் மௌனராக்கு முன்னாடியும் சரி, ஆல் மை டேரக்டர்ஸ் ஆர் டூ குட். அவங்க ஏதோ ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நான் வந்து லக்கி தான். பட் இது எதுக்கு ஸ்பெஷல்னா, அந்த நெகட்டிவாக வந்து ஒரு கேரக்டராக போயிடாமல், ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸாக போகாமல் மௌனராகத்தில் அது பேசப்பட்டது. ஸோ அதுக்கான எஃபர்ட் அவருக்கும் இருக்குது. என்னோடய ஒர்க்கை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த வாய்ஸ் நோட் கூட என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அவன் ஏதாவது யோசிக்கிறான்னா ஏதோ ஒன்று இருக்கும். அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அவருக்கு. அந்த ட்ரஸ்ட் எப்படி இருக்கும்னா, அவள் அந்த ரோலுக்காக யோசிக்கிறா, அந்த ரோலுக்கு இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு யோசிக்கிறா. அவள் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறா. அப்படி தான் இருக்குமே தவிர நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஃப்ரீடம்ன்றதை விட அந்த ட்ரஸ்ட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஒர்க் பண்ணும்போது. ஸோ அது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு டைரக்டர்கிட்டேருந்து கிடைக்கும் போது அது ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ பொன்னி வந்து எனக்கு அவர் ஆக்சுவலாக வந்து எனக்கு 2 சீரியல்ஸ் வந்து ப்ரீவியஸாக அவர் பண்ணும்போது பிஸியாக இருந்தார். 2 சீரியல்ஸில் நடுவில் ஒரு கேரக்டர் வந்து ஒரு ட்ராக் கொண்டு வரலான்னு சொல்லி அதுக்கு என்னை பேசியிருந்தார். நான் வந்து எப்போ ஷூட்டிங்னு மட்டும் சொல்லுங்கள் சார், நான் வந்து நிற்கிறேன். அது 1 நாளோ 2 நாளோ 1 மாதமோ கேரக்டர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். அவர் சொன்னார், திருப்பி வந்து கால் பண்ணிவிட்டு 2 ப்ராஜெக்ட்ஸ்க்குமே அவர் சொன்னார், இல்லை பெட்டராக பண்ணலாம், இது பண்ண போகிறாங்க அவங்க சேனலில், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ப்ராஜெக்ட்டுக்குமே வேணான்ட்டார். ஏரில் போயிட்டுருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் இது. அதுக்கப்புறம் பொன்னிக்கு வந்து அவர் சொன்னது, ஷமிதா இது நம்ம பண்ணலாம், ஆனால் இதில் அந்த கேரக்டருக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நம்ம ஏதாவது ஒன்று வந்து காதம்பரி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், ஷேட்ஸ் கொண்டாந்துக்கலாம். ஒரு ஃப்ளாஷ் அவரை க்ரியேட் பண்ணி அப்போதுக்கப்புறம் சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃப்ளாஷ்பேக்கை வச்சு தான் ஃபுல் சீரியலே இருக்கும். அப்போ அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக காட்டினா அத்தனை வருஷத்துக்கு வந்து அது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அதுதான் பாயிண்ட். சேனல் ஓகே சொன்னாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் உங்கள் டைரெக்ஷனில் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அவரை நம்ம பார்த்துக்கலாம், சேர்ந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் தான். அந்த கேரக்டர் ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு வரலான்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் பண்ண முடியல. மறுபடியும் மனோஜ் சார் தான் வந்து பண்ணார். ஸோ அவருக்கு ஆல்ரெடி இன்ட்ரோவர்ட், பேச மாட்டார், வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டார். ஸோ நான் வந்து பொன்னியில் வந்து ப்ரோமோ வந்தோடனே ஈபிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன், என்ன சார் ப்ரோமோலேயே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, தாய் சார் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதா சொன்னார், ஏதாவது இருக்கா இல்லையான்னு கேட்டேன்.
இப்போதைக்கு இல்லைன்னாங்க. சரி தாட் ஓகே ஃபர்தராக வரும் போல. எபிசோட் ஷூட் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஏன்னா ஒன்று இல்லைன்னு சொல்லணும், இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா தாய் சார் சொன்னதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு என்னோட ட்ரஸ்ட்டு. பட் பண்ணுறாங்களா இல்லையான்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது. அதனால் திருப்பி ஒரு 2 கால்ஸ் வந்து ஹெல்த்தியாக பேசணும், டிஸ்கஸ் பண்ணோம் நானும் ஈபி. ஃபஸ்ட்டு காலில் ஓகே மேடம் நான் பேசிட்டு சொல்கிறேன். செகண்ட் காலில் இது முடியாது மேடம், இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும். 3 ஸ்கெடியூலில் முடிஞ்சிச்சு. ஒரு சீன் மட்டும் மண்டபத்தில் டோட்டலாக வந்து இருக்கும்போது அதில் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. அப்போயும் நான் அப்படியே பண்ணிட்டேன், கேட்டுட்டு பண்ணிட்டேன். ஈபி வந்து ஃபோன் பண்ணி பேசி அது சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க முடியாதுன்னு சொன்ன பிறகு நான் கேட்கறதுக்கு கேள்வியே இல்லை. அதெல்லாம் டன் அது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து 9 months பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆல் ஆஃப் சடனாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்ணுறாங்க, ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க 2 தடவை வந்திருந்தாங்க. ப்ரொடியூசரை நான் அப்போ தான் பார்த்தேன், நம்பரை அப்போ தான் வாங்கினேன். ஸோ ப்ரொடியூசர் வந்து அந்த விஷயமா வந்து ஐ வாஸ் நாட் இன்வால்வ்ட். அந்த விஷயமா அவர் பேசும்போது நான் சில விஷயங்கள் வந்து அவர் கேட்டதுக்கு நார்மலாக பேலன்ஸ்டாக பேசும்போது வெரி செகண்ட் டே அவர் பேசின 2வது நாளுக்கு எனக்கு கால் வருது. நான் அவங்களோட ஃப்ரெண்ட் அன்றைக்கி பார்த்தோம்ல மேடம், இந்த மாதிரி வந்து சேனல்லேருந்து ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, உங்களுக்கு உங்கள் கேரக்டர் வந்து நாங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க மாற்றிக்கலாமான்னு சேனல் கேட்க சொன்னாங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் என்ன சொல்ல முடியும்? மாற்றிக்கணும்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ப்ரொடியூசர், இல்லை ப்ரொடியூசருக்கு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்ததுனால தான் நான் சொன்னேன். ஓகே, ஒன்று டைரக்டர் சொல்லணும், இல்லை ப்ரொடியூசர் சொல்லணும், இல்லை சேனல் சொல்லணும். யாருமே ப்ராப்பராக வந்து சொல்ல. அந்த ஸ்ட்ரேஞ்சர், அந்த ஃபீமேல் மட்டும்தான், எனக்கு பேர் மறந்து போச்சு அவங்களது, அவங்க மட்டும் இது சொல்லிட்டு விட்டாங்க. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் புலம்புனேன் அவங்கக்கிட்ட. யாராவது சொல்லணும் இல்லைங்க, இதுதானே ஒர்க்கில் வந்து இப்படி தானே இருக்கணும், இதுதானே டிசிப்ளின், இதுதானே மரியாதை, இல்லை அது இன்சல்ட் பண்ணுற மாதிரி தானே. இப்போ மௌனராகம் மொன்னம் வந்து எனக்கு அது இன்சல்ட்டு தான். இது வரைக்குமே பதில் தெரியல. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அது அவங்களா வந்து எப்படி ஃபீல் பண்ண முடியும்? ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இவனோட வந்து சொந்த ஹஸ்பண்டா சொந்த பாய் ஃப்ரெண்டா, அது நடிக்க தானே சேரும். அவங்களா ஒரு இது பண்ணிவிட்டு பிளாக் மார்க் யாருக்கு வந்தது? எனக்கு தான் லாஸ், எனக்கு தான் கெட்ட பேர். இப்போ பொன்னிலையும் அதே மாதிரி தான் வந்து நான் வெளியில் வந்துட்டு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. நான் வெளில வரல, சேனல் வந்து சேனல் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுக்கும் பதில் தெரியாது எனக்கு. ஸோ நானாக வந்து ப்ராஜெக்டை விட்டு வெளியில் வரல பொன்னிது. ஸோ அவங்களாம் வந்து என்னை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுலேருந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் எந்தெந்த ஆர்டிஸ்ட்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டா பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஏன்னா இதனால் பாதிக்கப்பட்டது நான் தான். ஸோ இது வந்து சும்மா போகிற வாக்கில் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறாங்க, ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், இல்லை மெயின்டெனன்ஸ் கஷ்டம். இது 2 தான் நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் மனசை விட்டு போக மாட்டேங்குது எனக்கு. பட் அவங்களுக்கே நான் எவ்வளோ சன்ரைஸ் கால் ஷீட்ஸ் பண்ணி கொடுத்தேன் வித்தவுட் எனி ப்ராப்ளம் கொடுக்காம. பட் அது நல்லதெல்லாம் இல்லாமல் அவங்களா ஒன்று க்ரியேட் பண்ணி எதுக்கு அப்படி பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு இது ஸ்ட்ராங்காக இன்ஃபர்மேஷன் வந்ததுனால நான் இது பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன், இல்லை நான் சொல்ல மாட்டேன்.